ஐயோ தெரிஞ்சு போச்சே, இந்த குதிரை லேடி அப்படியே ஆந்திரா போயிட வேண்டியதான். ஐயோ குதிரைக்காரே, நகையெல்லாம் புடிங்கிட்டு உன் குதிரையில தப்பிச்சு வர புடிங்கல. ஐயோ நான் சொன்னேன்ல ஆமாங்க. வருவான்னு. ஆஹா, அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே. அம்மா ஆறாது இட்லி. எப்பா இட்லி போட்ட எசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போனால் பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? போர் அடிக்குது, இன்ஸ்டாகிராம் பக்கத்து போவான். நீங்க ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன சீன்? நான் ஒரு பொம்பல். ஏய், எப்பேற்பட்ட சீனு அதை இப்படி மாத்தி வச்சிருக்கீங்களா? நீ எப்ப பார்த்தாலும் இதானடா ஞாபகம் வரும். ஏய், என்ன தொட்டுட்டல்ல, எண்ணி 7 நாளுக்குள்ள ஒண்ணு பண்ணி காட்டண்டா. அட கன்றாங்க எடுக்கிறான். ஏதோ ஹிந்தி கெட்ட வார்த்தை போல எவனையோ திட்டி நம்ம ஊர் மாதிரி பண்ணிருக்காங்க, அதை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. எத்தனை கொக்கோ கொக்கோ கொக்கோன்னே காதுல கேட்டுக்கிட்டே இருக்கா. பழைய டீசல் மோட்டருங்க, இதை போட்டு தான் அப்பெல்லாம் வந்து இந்த கிணத்துக்கு நம்ம நீர் பாய்ச்சறது. இப்பெல்லாம் ஃபுல்லா எலக்ட்ரிக் மோட்டர் ஆகி போச்சு. எங்கிட்டு போனாலுமா சை என்ன போன தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கேக்குது. கோபி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஏன் உனக்கு கோபின்னு ஒரே இதா கூப்பிட்டா ஆகாதா? அதெல்லாம் கொக்கோ கொக்கோ இல்ல, இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கல. கொக்கோ கொக்கோ போன்லயே அதையே பண்றாங்க. நீ பண்ணாத நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க வீடியோல. கோகார்ட் காசு அதிகமாகும், நான் வரல. அப்ப கொக்கோ கொக்கோ என்னது கொக்கோ வரலான்னு. கொக்கோ இந்தியா சுதந்திரம் வாங்கி 1947க்கு அப்புறம் எங்கேயாவது யங்ஸ்டர்ஸ் நம்ம வயசுல கோகோ விளையாடி பாத்திருக்காங்க? அத ஸ்போர்ட்ஸா விளையாடுறவங்க வேணா விளையாடுவாங்க. அந்த ரீல்ஸ பூரா பாத்துட்டு தானே வந்து என்ன வெறுப்பேத்துற. இல்ல பண்ணுவியா? இன்னி கொக்கோன்னு சொல்லுவியா? இன்னி கொக்கோ வரக்கூடாது. கொக்கோ மிட்டாய் கூட திங்க கூடாது. இஞ்சுரு செருப்பு எங்க போனாலும் இதே செஞ்சு. என்னடா இல்ல, பாட்டு ஒண்ணு பாட்டு போறாங்க. என்ன பாட்டு? கொக்கோ 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 கூலி பைய வை. அது குக்கு குக்கு கூலி பவர் ஹவுஸ் நாடா போட்டுருந்தாங்க. அப்படியே அவரு கொக்கோ கொக்கோ கூலி பை வை அப்படின்னு நினைச்சேன். கூலி பையா பாட்டை மாத்தி விடுறாங்க பாருங்க இவங்க. ஓ இன்ஸ்டா ரீல்ஸ். உங்களுக்கு கோயம்புத்தூர் பிடிக்குங்களாங்க? ஏய் இப்படி கேக்குறீங்க? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுங்களாங்க? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியும். நானே கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தான். கோயம்புத்தூர் எனக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லங்க, இது வேற கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்க. ஓ வேற கோயம்புத்தூர் மாப்பிள்ளை எனக்கு தெரியலங்க. ஓ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை கேக்குறீங்க? நான் சின்ன வயசுல எங்க அப்பா கூட்டி போன போறேன். சாந்தி தேட்டர்ல இப்ப மாதிரி மல்டிப்ளெக்ஸ் போட்டு இப்பதாங்க 200 ரூபாய் பாப்கார்ன் வச்சுக்கிறேன். வச்சு படம் சூப்பரா இருந்துச்சு. எங்க அப்பா பின்னாடி சிகரெட் அடிச்சு உட்கார்ந்து பார்த்தா தேட்டர்ல அப்பலாம் எதுவுமே கேட்கல. அதுல ஒரு பாட்டு இருக்கும், கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்ச. இல்லங்க இல்லங்க, அப்பலாம் அருமையா இருக்கு. இல்லங்க அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இல்ல. அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இல்லன்னா வேற தெளியில எடுத்து கேக்குறீங்க. தெளியில பாக்கலீங்க. அது இல்லங்க, வேற வேற வேறனா நேருக்கு நேரா அஜித் சார் நடிக்க வந்து ஏதோ சூர்யா சார் நடிச்சா சொல்றாங்க. அது இல்லங்க, வேற அது இப்பதான் இந்த இன்டர்வியூல பார்த்தேன். வேற கோயம்புத்தூர் மாண்புமிகு மாணவன் கேக்குறீங்களா? இப்படி பைக் ஓட்டிட்டு போவாங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வேற என்னங்க புது வசந்தம்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அப்புறம் பூவே உனக்கா கேக்குறீங்களா? ஆனந்தம் ஆனந்தம் படம்னு வருங்க. நாகர்கோயில்ல ஷூட் பண்ணதா சொன்னாங்க. அது இல்லங்க, அது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியும் தெரியும்ட்டேன். அப்புறம் தெரியுமானா யாரா மண்டையை விரிச்சு போட்டு மாஸ்டர் மாதிரி வந்து பேசு. இந்த மாதிரி இப்பெல்லாம் ரொம்ப நேரம் நிக்காத, லாரி விட்டு அடிச்சு போயிருவானுங்க. ஓடம் ஏத்திட்டு வருவாங்க, விட்டு போயிருவாங்க. பாத்துட்டு கெட்ட வார்த்தை நான் கவுட்டிவாங்க. இந்த முடியோட போனாலும் அண்ணனுக்கு தெரியல, இது அவுத்து போட்டு போயிரும். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நீங்க கோயம்புத்தூருங்களா? ஆமா கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் உங்களுக்கு பிடிக்குங்களா? பிடிக்கும். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்குங்களா? கோயம்புத்தூர் மாத்திரம் பிடிக்கும். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். என்ன இல்ல, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உங்களுக்கு நல்லா தெரியும்ல? நல்லா தெரியுங்க. ஃபாலோ பண்றீங்களா? கோயம்புத்தூர் ஃபாலோ பண்றேங்க. சரி சரி, தேங்க்ஸ். உன்கிட்ட வேலை பார்க்கறது நான் வேலை பார்க்காம இருந்துட்டேன். ஏங்க அப்ப நீ ஆடியன்ஸ் ஆவறியா? நீங்க வாங்கண்ணா. இந்த வரேன். ஆனா வணக்கங்கண்ணா, நீங்க கோயம்புத்தூர்ங்களா? அவன் கோயம்புத்தூர் தாங்கண்ணா. உங்களுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுங்களா? பிடிக்குங்களா? அதெல்லாம் இருக்கட்டுங்க. அது யார் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தாங்க. யாருக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியாதுங்களா? தெரியாதுங்க. யாருங்க? நான் தானுங்க. அது யார் நீங்களா? ஆம். ஆனா கேரங்க கொடுத்தாங்களா? இது என்னடா அது ஒண்ணு நீயே கட்டிட்டு ஆனா அசம்பா கேட்டு கொடுங்க. நான் என்ன அண்ணா தேவலாம் பேசுறீங்கண்ணா நீங்க? இல்ல, நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நீ தான்னா உன்ன தெரிஞ்சவங்க. ஆனா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்பான்ல. ஆமா கேட்பான். தெரியலன்னா தெரியலன்னு தான் சொல்லுவான். அவன்கிட்ட போய் தெரியுங்களா தெரியுங்களா நாய்க்குல போயிட்டு இருக்கீங்க. என்ன எல்லாம் பார்த்தா மெண்டல் நினைச்சீங்களா? பைத்தியக்காரப்ப நினைச்சீங்களா? எனக்கு மெண்டல் நினைச்சீங்களா?
ஆனா என்னது இது? கோயம்புத்தூர்ல இருக்கவங்க கோவப்பட மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஒழுக்கமா பேசினா ஒழுக்கமா பேசுங்க. பேசினா பேச முடியும். ஐயோ. இல்ல எப்படி பேச இல்ல முடியும்? வேணாங்க. கவுண்டாயா? அண்ணா, சாரி. இங்க போய் கேப்ப நீ. எந்த ஊர் நீ? கோயம்புத்தூர் தானுங்க. எந்த ஊருனா? கோயம்புத்தூர். எந்த ஊர் ஒழுங்கா சொல்றா? எந்த ஊர்? கோயம்புத்தூர் தானுங்க. ஆதார் கார்டு எடுமுல. அண்ணா இல்ல ஆதார் அண்ணா, கார்டு. இல்ல, ஆதார் அண்ணா, இல்ல. கார்டு. அண்ணா வரணுங்க. ஆதார் கார்டு எடுடா. ஆதார் கார்டு வாங்க. ஐயோ, கோயம்புத்தூரே கிடையாதுங்க. ஏன்னா கோயம்புத்தூர் இல்லைங்க. கேரளா அங்க ரொம்ப நேரமா உட்காந்தே வீடியோ பாக்குறவரா நீங்க போன்ல அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உட்காந்தே ரொம்ப நேரம் நீங்க வீடியோ பாக்குறனால உட்கார்ற இடத்துல கட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப நேரம் உட்காந்தே பார்க்க கூடாது, அப்பப்ப எந்திரிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி காமெடி அந்த உட்கார்ற இடம்னோட சேரை செக் பண்ணி இந்த காமெடி பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடி பண்றவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மட்டமான காமெடியை ரசிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கு பாத்தீங்களா, அதனால சைக்காலஜி பிரச்சனை வந்து பைத்தியம் முடிச்சு ரோட்ல தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கையை அடிக்கடி மாட்டிட்டு லெஃப்ட் சைடுல போன் நோன்றவரா நீங்க, அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதை நான் சொன்ன உடனே ரைட் சைடு கைக்கு போனை மாத்திட்டீங்கன்னா உங்களுடைய கிட்னி அடிபட நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வியாதி ரைட் கையில போன் நோன்றனால தாங்க வருது. மேலே கீழையும் எங்க இருக்காங்கன்னு செக் பண்றவங்களுக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, தாடி அடிக்கடி தொடர்றவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்னு பேசிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஹெல்த் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தினமும் வெயிட் பண்ணி என் வீடியோவை மட்டும் பாருங்க. பொழப்ப போகாம உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், என் வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்க டாக்டர் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இன்ஃபர்மேஷன் டாக்டர் என்ன ஓ, அப்படியா? டாக்டர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் ப்ராப்ளம் இப்படி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்கும் ஒவ்வொரு டாக்டரா வந்து பேஷண்ட் யாரு பாக்குறது பாரு. தனியா பேசுறீங்களா நீங்க? தனியா பேசுறவர்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப டைரக்டா நீங்க எங்க வரணும்? எங்க ஹாஸ்பிடலுக்கு வரணும். ஐயோ ஐயோ அப்படின்னு கத்திட்டு ஓடுறவரா நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என்னங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல வேலை இருக்கு. 5 மினிட்ஸ் எனக்காக ஒதுக்க மாட்டீங்களா? ரீல்ஸ் மட்டும் எடுக்கலாங்க. ரீல்ஸா? ஆமாங்க, ட்ரெண்டா போய்கிட்டு இருக்குங்க. ப்ளீஸ்க்குமா ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு அத போட்டுக்கிட்டு இப்படி ஏவே தெரியும். நல்லா இருக்கு. நீங்க போன் எடுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இந்த பாட்டு கேட்டீங்களா இல்லையா? என்ன பாட்டு? முன்னால நானும் வரேன், பின்னால நீ வர, முன்னால சேர்ந்து வரேன், எனக்கு இது பிடிக்குதுன்னு நாய்க்குட்டியை இல்ல நாய் பாட்டு இப்படி சுத்துவாங்களே பாத்தீங்களா? ஏய் அது வேற இது வேற. சரி இப்ப என்ன நாய் பாட்டு? அந்த பாட்டு வந்து 4 வருஷம் இருக்குமே. ஆமா ஆமா. ட்ரெண்ட் ஆகுதா? இப்பதான் ட்ரெண்ட் ஆகுது இது. அந்த வருஷம் ட்ரெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த படம் ஓடி. எனக்கு அதுவும் இருக்கே. இல்ல அந்த பாட்டு இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம் வாங்க. நம்ம வீட்ல நாயா இல்லையம்மா, இதுக்குமா ரீல்ஸ் பண்ணிட்டு விடுமா? அதனாலதான் உங்களை கூப்பிடுறேன். இல்ல நீ வேற மாதிரி பேசுறப்பா கியூட்டா இருக்கும். நான் சொல்றதை கேளுங்க. போன் எடுங்க. போனை எடுத்து நல்லா இப்படி வாயில விட்டு கவுங்க. கவிட்டீங்களா? கேமரா ஆன் பண்ணிக்கங்க. ஓ, நான் ஓடியாந்து உங்க மேல சுத்துறதா? தள்ளுறேன். அப்படியே தூக்கி சுத்துங்க. ரெடியா? வரவா? ரெடி 1 2 வாய்க்குள்ளே பூரா என்னாச்சு? இருக்கு நான் போய் காட்டுல எடுத்துட்டு வரேன். காட்டுங்க. நல்லா இருந்த மாதிரி ரீல்ஸ் பண்றாரு. லிப் சர்ஜரி பண்ண ஹீரோயின் மாதிரி ஆக்கிட்டியாரு. ஐயோ பாருங்க. ஒப்போ வேற ரீல்ஸ் பண்ணுவோமா? வேற ரீல்ஸ் பண்ண மாட்டேன். போறேமா ரீல்ஸ் எவன்டா அதெல்லாம் ட்ரெண்ட் பண்றீங்க? எப்படா பண்றீங்க? அவ கண்ட்ரோல் புடிச்சவங்களா என்ன? அண்ணாவோட பேரை தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம். அண்ணா உங்க நேம் சொல்லுங்கண்ணா. எதுக்குமா பேர் எதுக்கு? அண்ணா உங்க நேம் சொல்லுங்க. உங்க நேம் நான் இப்ப சாப்பிட்டுட்டு வீடியோ போட்டுன்னு வச்சுக்கோங்க. பேரை சாப்பிடுவீங்களா? ஆமா, அது வந்து நான் அதுக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட். உங்க நேம் சொன்னீங்கன்னா அந்த நேமை நான் சாப்பிடுவேன். அது எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய நேம் சொல்லி அந்த நேம் சாப்பிடுங்கன்னு சொல்லி. ராஜாவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ராஜான்ற நேமை தான் நம்ம வந்து சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர். சோ ஆருக்கு வந்து நம்ம கிட்ட ரஸ்னா பாக்கெட் இருக்கு. ரஸ்னா பாக்கெட்டை முதல்ல சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஏக்கு வந்து ஆப்பிள் இல்ல, நம்மட்ட அல்பனேபிள் சாக்லேட் தான் இருக்கு. சோ அத சாப்பிட்டுக்கலாம். சோ ஜே மறுபடியும் இப்ப ஜேக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வேற எதுவுமே இல்ல. இந்த ரஸ்னாவே ஜூஸ்னு சொல்லி எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த ஜூஸா குடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அல்பனேபிள் சாக்லேட் 2வது சாக்லேட் இருக்கு. சோ அதை பிரிச்சு ஏக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம RAJவை சாப்பிட்டாச்சு. சூப்பர் அண்ணா, உங்க நேம் சாப்பிட்டுட்டோம். நல்லா இருக்கு. இப்படிதான் பாத்துக்கிருக்கு. இதுக்கு கமெண்ட் பண்றதுக்கு அப்படி என்னன்னா என்ன உனக்குலாம் வேலை வெட்டியே இல்லையா? இது ஒரு வேலை உட்கார்ந்து பாத்துக்கிறீங்க இன்ஸ்டாகிராம்ல. இல்ல நான் அதுல தான் ஃபேமஸே. நான் என்ன கிளாஸ் படிக்கிற? 12th படிக்கிறேன். 12ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாயில மறுபடியும் ஸ்கூலுக்கு போறீங்க. என்ன வேலை பாத்துக்கிருக்க? காஸ் தியரம் தெரியுமா? தெரியாது. கிர்ச்சாஃப்ஸ் லா தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் தெரியாம இங்க என்ன வேலை பாத்துக்கிருக்க? நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. என்ன 200 பேர் கீழ டைப் பண்ணி வச்சிருக்காங்க கமெண்ட்ல. அவங்க பேர்லாம் இன்ஸ்டாகிராம்ல படிக்க வேண்டிய நேரத்துல இன்ஸ்டாகிராம்ல உனக்கு என்ன வேலை? இந்த பேர் சொன்னா நீ படிச்சிருவியா? நான் சொல்ற பேருக்கு நீ படிக்கிறியா? சாப்பிடுவேன். சாப்பிடுவ. ஆமா. இப்போ நான் சொல்ற பேரை பண்ணி தின்னு காட்டுறேன்.
நீ. ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. மண்டையில செம்பட்டு அடிச்சு சேட்டை. ஏண்டா அதுதான் ஏதோ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஏதோ பண்ணுதுன்னா கீழே வந்து குழந்தை மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. எரு மாடுங்களா வேலை தனி அது வந்து நீங்க உப்புமாவும் சாப்பிடுற பொருள் தானே அவனே. உப்புமா சாப்பிடுற பொருள்னாலும் அதுக்கு நீ இட்லில இருந்து சொல்லுவியா நீ? அரிசியில இருந்து வந்துச்சுன்னு சொல்றேன்டா. அரிசியில இருந்து இட்லில இருந்து தான் வந்துச்சு எங்களுக்கு உப்புமா. இட்லில இருந்து எப்பறா வரும்? இட்லி எதுல இருந்து வந்துச்சு அப்ப? இட்லி வந்துச்சு. இட்லி அரிசி உளுந்து சேர்ந்தானா இட்லி வரும். அதான் இட்லில இருந்து உப்புமா வந்துருச்சு எங்களுக்கு. இட்லி உப்புமாவா? அடிப்படை நான் கேக்குறேன். அடிப்படையெல்லாம் பேச தேவையில்ல. நான் அப்பன் பண்றேன் நீ வந்து. நீ அஃபண்ட் ஆயிட்டியா? Offend சரிடா, ஆயிட்டேன். இதுக்கு மேல வந்து பேசிக்கணும்டா ஒரு அனுப்பி கேளு. அனுப்பி கேட்டு போ. எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? அப்பன் பண்ணல நீ. ஓ நீ அஃபண்ட் ஆயிட்ட. ஆமா. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா? இது என்ன அநியாயமா இருக்கு? கேளு மன்னிப்பு கேளு. மன்னிப்புலாம் கேட்க முடியாது. கேளு. கேட்க முடியாது. ஓஹோ கமலா. கடை போட முடியாதா? போட முடியாது. கடை போட விட மாட்டேன். போட விட மாட்டேன். அப்ப நீ கடை போட்டு தூக்கிட்டு வருவாங்க. உங்க ஊர்க்காரங்க கடை தூக்கிட்டு வருவாங்கல்ல. சார் புதுசா வந்திருக்கு சார் பாருங்க சார் வருவீங்கல்ல. ஓஹோ, அதேதான். ரிவ்யூ எழுதி விடுறாருடா. டேய் ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் படமே ஓவர் பில்டப் கொடுத்து இருக்கிற மண்டையெல்லாம் கழுவிட்டு இந்த வாட்டி ஏமாற மாட்டோம்டா. நீ வா பிஜிஎம் தூக்கிட்டு வாடி உனக்கு. ஏய் ஓடா. என்னங்கடா இது வாழ்க்கை? நட்புங்கிறான் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறான் எல்லாம் பொய்யா இருக்கு. ஒரு நண்பன் கேட்டானா ஒரு ஐடியா கூட தர மாட்டேங்கிறாங்க. ஓ இன்ஸ்டா ஐடியா. வாழ்க்கையில எல்லாருமே அப்படித்தான்டா இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து கூட இருக்கப்ப ஒரு கஷ்டப்படுறப்ப நம்ம வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறோம்னா ஹெல்ப் பண்ணணும். அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம்னு அந்த அந்த தன்மையே இருக்க மாட்டேங்குது. இருக்கு இவங்க மட்டும் தான் பாக்கணுமா? நாங்களாம் பார்த்தா காட்ட மாட்டாங்களா? அதுல ஐடியா வந்து கேட்டிருந்தானே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்டுனா என்ன ஐடியா? விஐபி படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? பார்ட்டிக்கு வந்து அவர்கிட்ட காசு இல்லைன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காசு போட்டு கூட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம கூடவே இருந்த ஃப்ரெண்ட் இப்ப கஷ்டப்படுறான். நம்ம காசு சம்பாதிக்கிறோம்னா ஒரு நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் எந்த ஐடி இருந்தாலும் கொடுத்து பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்டா. முடிஞ்சா நெட் கூட போட்டு மாசம் மாசம். அதுதான்டா நட்பு. இவங்களுக்கு தெரியாது அதெல்லாம். என்ன மாப்பிள்ள நான் தரேன் உனக்கு. என்ன அமேசானா இல்ல, நெட்ஃபிளிக்ஸா இல்ல, ஜியா இல்ல, சோனியா இல்ல, ஆஹாவா இல்ல, லயன்ஸ் இல்ல, இல்ல, ஏய் எல்லாத்தையுமே சொல்றேன்னா இதுக்கு மேல வேற என்ன வச்சிருக்க? அதுவா? இல்ல, அதுவும் இல்லையா? இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஜட்டி மாதிரி சுதாகரு. அது பர்சனல். அது எப்படி உனக்கு லாகின்? அத மட்டும் போட்டு வந்து காட்டுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் அது காட்டுறாங்க. இன்ஸ்டாகிராம் ஜட்டின்னு சொன்னேன். அதான் நார்மலா இருக்கவங்களுக்கு நார்மல் போட்டோஸ், சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் போட்டோஸ். அது பாருங்க ஒரு சாம்பிள் போட்டோ காட்டுறாங்க பாருங்க. எப்படி இருக்கு சாம்பிள் போட்டோல? இந்த சாம்பிள் போட்டோ மாதிரி தான் இது. எப்படி இருக்குன்னா உள்ள எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு தான் கேக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கான். நான் போயல தர மாட்டேங்கறேன் ஐடியா. நான் இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவா? என்னது இறங்கி இப்படி போடுறேன் நான். நான் இப்ப கிளாமரா போடுற போட்டோ பாக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காடா. ஐயோ ஆமா பாதுகாப்பு இல்ல. இதான் பண்ணிட்டு இருக்கு. பழையாதைய விட்டாங்க. நிறுத்துக்கடா. என்னடா வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க? ஸ்பேஸ் ஒடிசி படம் கூட புரிஞ்சிரும் போல இந்த அளவு புரிய மாட்டேங்குது. 2017 ஃப்ரீயா சிம் கார்டு கொடுத்தாங்க. அதுல இருந்து நெட் யூஸ் பண்ணி பழகி தொலைஞ்சிருச்சு. சரி மாசம் 300 ரூபாய் கட்டி நெட்டை யூஸ் பண்ணிக்கிறதா 5 நிமிஷம் டயத்தையும் டேட்டாவையும் வேஸ்ட் பண்ணி விட்டீங்களா? நான் ஏதோ சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் அதை பாத்துங்க. ஏய் இதுல என்ன சொல்ல வந்தீங்க? டேய் சொல்லிருக்கடா ஒழுங்கா. டேய் சொல்லிக்கடா. அவ்வளவுதானா? நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன இன்ஸ்டா இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அதான் அவர் கோயம்புத்தூரே இல்ல, ஆனா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஒண்ணு. அதாவது அங்க கோயம்புத்தூர்ல கல்யாணம் பண்ணவங்க சொல்லலாம், ஓகே சரி கோயம்புத்தூர் பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். கோயம்புத்தூர்ல கல்யாணமும் பண்ண மாட்டாராம், ஆனா கோயம்புத்தூரையே அவர் கல்யாணம் பண்ணிப்பாராம். அவரை சொல்லி யாராவது நிறுத்த சொல்லுங்க, முடியல. எல்லா இதுலயும் வந்துடுறாரு. ஆமா ஆமா, தெரியலன்னா தெரியலன்னு தான் சொல்லுவாங்க, தெரியலன்னா சொல்லுவாங்க. ஆமா இவரு பெரிய இவரு. ஆனா ஒருத்த சொன்னா பாரு, ஸ்பைடர்மேன் தெரியாது ஆனா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியும். ஸ்பைடர்மேன் தெரியுமா? தெரியாது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுமா? தெரியும். எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க தெரியும்.
நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு, இந்த வடக்கன்ஸ் இது. அதுக்கப்புறம் கமலை தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அது அந்த இந்த சண்டை போட்டு ஆமா, இது ஆமா, பண்றது. ஆமா, ஆமா. அதுக்கு நம்ம அந்த ஒரு பொண்ணு ஏதோ ஒண்ணு சாப்பிடுறது, அந்த பேரு ஆமா, அது யாருன்னு தெரியல. புதுசா வந்திருக்காங்க. தெரியலையே, அதாவது பேர்லாம் சாப்பிடுறாங்களா, இதெல்லாம் இப்பதான் கேள்விப்படுறேன். வித்தியாசமா ஆமா. கண்டுபிடிப்பாரு. ஆமா, இந்த சப்ஸ்கிரைப் இந்த சொல்லிட்டு இருந்தாங்களே யாரோ ஒருத்தவங்க, அதாவது இது ஏதோ சப்ஸ்கிரைப் இத்தனை பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பலூனா அவங்களுக்கு வந்து ஏதோ 3000 சப்ஸ்கிரைபரா ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி யாரோ வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம கூட பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். அதான் அது இன்ஸ்டால பண்றது போல இருக்கு. அதான் அப்படிலாம் அங்க காட்டுவாங்க போல இருக்கு, ஸ்பெஷல் ஷோ போல இருக்கு. ஐயோ, நம்மளுக்கு தெரியல. சூப்பர்பாங்க. அது நம்ம அந்த டாக்டர் டீம் சொல்லிக்கலாம். டாக்டர் பால் அவரோட வீடியோஸ் தெரியல, எனக்கு தெரியல உண்மையில. எது சாப்பிட்டாலும் பயமா இருக்கும். அவர் சொல்றத பார்த்தாலே அப்படியா? ஐயோ, இப்ப ஒரு இட்லி சாப்பிடறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. அவர் சொல்றது பார்த்தா ஒண்ணும் அப்படி அப்படியா? பயமுறுத்தி வச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்